இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஸ்லாங்கூரில் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகள். மீண்டும் ஆலோசனை நடத்த பர்சாமா வலியுறுத்து. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பிற சமய வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசாங்கம் திரும்ப பெற்றுக்கொண்டு சமய அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்ற தரப்புகளுடன் மீண்டும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பர்சாமா கட்சி இன்று வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான டத்தோசரி ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகியோர் தலைமையிலான பர்சாமா கட்சி அண்மையில் இந்த வழிகாட்டுதல் கட்டுப்பாடுகள் குறித்த கவலையை வெளியிட்ட பொட்டாலிஞ்சயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான்சூங்கின் கருத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள புதிய நெறிமுறைகளானது அம்மாநிலத்தில் வசிக்கும் பல புத்த மதத்தினர், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் பிற சமயங்களை பின்பற்றுவோரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பர்சாமா குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வழிகாட்டுதல்களில் வணிக பகுதிகளில் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள், கட்டிட உயர வரம்புகள், முக்கிய சாலைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்தும் நிபந்தனைகள் மற்றும் 5000 குடியிருப்பாளர்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஆகியவை இடம்பெற்றுள்ளதாக பர்சாமா தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறைகள் சமய சமூகங்களின் தேவைகள் மற்றும் சமய சுதந்திரத்தின் நடைமுறை அம்சங்களை பாதிக்கக்கூடும் என்பதால் அவை குறித்து மீளாய்வு செய்து சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. மேலும் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விதிமுறைகள் மிகவும் உணர்வு பூர்வமானது என்பதால் அவை வெறும் நிர்வாக ரீதியான முடிவெடுக்கும் செயல்முறையின் மூலம் உருவாக்கப்படாமல் பரந்த அளவிலான பொதுமக்களின் பங்கேற்புடன் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பர்சாமா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற 114வது அனைத்துலக தொழிலாளர் மாநாட்டில் பங்கேற்றதன் மூலம் உலகளாவிய தொழிலாளர் நிர்வாக கட்டமைப்பில் மலேசியா தனது பங்களிப்பை தொடர்ந்து தீவிரமாக வலுப்படுத்தி வருவதாக மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வேகமாக மாறிவரும் இன்றைய பணி உலகின் மாற்றங்களை நிர்வகிப்பதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் அணுகுமுறைகளை உருவாக்குவதில் மலேசியா தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உறவுகளின் மேம்பாடு போன்ற விவகாரங்களில் தொழிலாளர் சந்தையின் மாற்றங்களுக்கு ஏற்ப மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் உள்ளடக்கிய அணுகுமுறையை உருவாக்குவதற்காக முக்கிய சர்வதேச நிறுவனங்களுடன் மலேசியா மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருவதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தொழிலாளர் சக்தியின் மீது புதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்காமல் தடுப்பதற்கு தெளிவான மற்றும் பயனுள்ள கொள்கை கட்டமைப்புகளுடன் தொழில்நுட்ப வளர்ச்சியை சமநிலைப்படுத்துவது அவசியம் என்று அம்மாநாட்டில் மலேசியா வலியுறுத்தியுள்ளதையும் ரமணன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 114வது சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் மலேசியாவின் இந்த பங்கேற்பு எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதிலும் மிகவும் நிலையான, நியாயமான மற்றும் முற்போக்கான உலகளாவிய தொழிலாளர் விதிமுறைகளை வடிவமைப்பதிலும் ஓர் ஆக்கப்பூர்வமான மற்றும் செல்வாக்குமிக்க குரலாக நாட்டின் நிலையை ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்தியுள்ளது என்று அமைச்சர் ரமணன் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவி வரும் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் இந்தோனேசிய தாதியர்களை பணி அமர்த்தும் திட்டத்திற்கு மலேசிய ஆண் தாதியர் சங்கமான MMN கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து MMN இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் இத்திட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. அதேவேளையில் இந்தோனேசிய சுகாதார பணியாளர்களின் தொழில்முறை திறனை குறைத்து மதிப்பிடும் நோக்கில் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்றும் நோயாளிகளின் சிகிச்சை தரம், மருத்துவ பாதுகாப்பு மற்றும் நாட்டின் சுகாதார அமைப்பின் நீண்டகால நிலைத்தன்மையை பாதுகாப்பதே தங்களின் முக்கிய நோக்கம் என்றும் சங்கம் விளக்கமளித்துள்ளது. தாதியர் பயிற்சி தரநிலைகள், கல்வி தகுதிகள், மருத்துவ நடைமுறைகள் மற்றும் சிகிச்சை நெறிமுறைகளில் காணப்படும் வேறுபாடுகள் உள்ளிட்டவைகளோடு மலாய் மொழி மற்றும் உள்ளூர் வட்டார மொழிகளில் திறம்பட தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவை தங்களின் முக்கிய கவலைகளாக உள்ளதாகவும் மலேசிய ஆண் தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மலேசியாவில் நிலவி வரும் 15,000 தாதியர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தோனேசியாவிலிருந்து தாதிகளை பணியமர்த்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது அசான் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வேப் திரவங்களில் பியூ எனப்படும் புதிய செயற்கை போதைப் பொருள் கலவை கண்டறியப்பட்டுள்ளதால் மலேசியாவில் மின்னணு சிகரெட் அல்லது வேப் சாதனங்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும் என தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை வலியுறுத்தியுள்ளார். பியூ என அழைக்கப்படும் வேப் திரவங்களில் கெத்தமின் மற்றும் ஃபெத்தனில் உள்ளிட்ட பல்வேறு செயற்கை போதைப் பொருட்கள் கலக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் கும்பலானது மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் போதைப் பொருட்களை வேப் சாதனங்களில் மறைத்து அதனை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளையில் இந்த வேப் சாதனங்களானது இளையோரை அதிகம் கவர்வது மிகவும் கவலைக்குரியது என்றும் அயூப் கான் தெரிவித்துள்ளார். சபாபர்னா மாவட்டம் பாங்கான் நகோடா ஒமார் மீனவ கிராமத்தில் இன்று காலை நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் போது கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயன்ற 6 வெளிநாட்டு மீனவர்கள் ஆற்றில் குதித்தனர். அவர்களில் சிலர் அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை நீரில் மூழ்கியபடி பதுங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ், குடிநுழைவுத்துறை, மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனமான MMEA மற்றும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சை சேர்ந்த அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் மொத்தம் 79 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஸ்லாங்கூர் மாநில துணை போலீஸ் தலைவர் முகமது ஜைனி அபு ஹாசான் வெளியிட்டுள்ள தகவலில், நேற்று பிற்பகல் தொடங்கிய இந்த சிறப்பு நடவடிக்கை கொலஸ்லங்கூர் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அங்கு 125 பேரின் ஆவணங்கள் மற்றும் விவரங்கள் சோதனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாகான் நகோடா ஒமார் கடலோர பகுதிகள் மனித கடத்தல் மற்றும் பல்வேறு எல்லை தாண்டிய குற்றல் செயல்களின் முக்கிய மையமாக அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரா மாநிலம் கொலகங்சாரில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவர் குழுவால் தாக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவலை போலீசார் மறுத்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அத்தகைய சம்பவம் எதுவும் அங்கு நடக்கவில்லை என்பதை கொலகங்சார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹேஷாம் ஹருன் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு இதுவரை எந்த புகாரும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை அடிப்படையாக கொண்டு பொதுமக்கள் யூகங்கள் செய்யவோ எதிர்மறையான கருத்துக்களை பகிரவோ வேண்டாம் என்று நேற்று வியாழக்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கிடைத்த தகவலின்படி அப்பள்ளியின் கட்டொழுங்கு ஆசிரியர் மாணவர் ஒருவரின் தலைமுடியை சீராக இல்லாததை கண்டு அதை வெட்டியதை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை காலை சுமார் 11:30 மணியளவில் அந்த ஆசிரியர் மாணவர்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இதனை தற்போது போலீசார் முற்றிலும் மறுத்துள்ளனர். தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரலோங்கோனின் மூத்த மகள் பஜ்ரா கித்தியாபா நரேந்திர டெபியாவாத்தி நேற்று தமது 47வது வயதில் காலமானார். கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு உடல்நல பிரச்சினைகளால் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று வியாழக்கிழமை மாலை உயிரிழந்ததாக தாய்லாந்து அரண்மனை இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இளவரசி பா என அன்புடன் அழைக்கப்பட்ட பஜ்ரா கித்தியாபா கடந்த 1978 ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அப்போது பட்டத்து இளவரசராக இருந்த வஜ்ரலோங்கோன் மற்றும் அவரது முதல் மனைவி சோம் சவாலி ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். அவரது மறைவு தாய்லாந்து அரச குடும்பத்தினருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.